யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள் மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகாகுருபியோ நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இப்ப சொல்ல போற ஒரு மந்திரம், அந்த அனுமனது மந்திரம் நல்ல வரம் தரக்கூடிய ஒரு மந்திரம், இஷ்டகாரிய சித்திகளை தரும் நல்ல வரத்தை தரக்கூடிய ஒரு மந்திரம். ஆஞ்சநேயர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா சாதிக்க முடியாத காரியங்களை சாதிக்கக்கூடியவர். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சீதையை தேடி எல்லாரும் தென் திசையை நோக்கி வந்துட்டா, ஜாம்பவான் இருக்கார், அங்கதன் இருக்கார், நீலன் இருக்கார், அனுமன் இருக்கார், எல்லாம் உட்கார்ந்துருக்கா. அப்ப ஜாம்பவான் கிட்ட கேட்கிறார், அங்கதன் என்ன பண்ணலாம், இப்ப இலங்கைக்கு போயிட்டு வரணும், யார் போறது, சீதையை போய் அங்க இருக்காளான்னு பார்த்துட்டு வரணும், என்ன பண்ணலான்றார். அப்ப ஜாம்பவான் சொல்றான், நான் சிறு வயசுல இருக்கும்போது நான் சாதாரணமா காத்தால இங்க சந்தியாவந்தனம் பண்ணி ஒரே குதிச்சு மத்தியானம் அங்க போவேன், அங்க ஜபம் மட்டும் திருப்பி சாயந்தரம் இந்த பக்கம் வந்துருவேன், அப்படி ஒரு நாளைக்கு 2-3 முறை இலங்கைக்கு போயிட்டு வந்திருக்கேன் நானும். ஆனா அப்படியேப்பட்ட பலம் கொண்டு எனக்கு வயதாகி போச்சு, அதனால போறதுக்கு சக்தி உண்டு, திரும்பி நான் வரதுக்கு சக்தி இருக்கா தெரியல அப்படின்னு சொன்னாருவா. அடுத்து அங்கதன் சொல்வார், என்னால பாதி தூரம் தான் கடக்க முடியும்னு நினைக்கிறேன், என்னால முடியுமான்னு தெரியலன்னா இப்படி எல்லாரும் பேசுறான். அப்ப அனுமன் அமைதியா இருப்பார். அப்பதான் ஜாம்பவான் கூப்பிட்டு அனுமன் யாருன்னு தெரியுமான்னு ஆரம்பிச்சு ஆஞ்சநேயரோட புகழ சொல்வார். ராமநாமாவை கேட்ட உடனே அனுமன் இலங்கைக்கு செல்றார். எத்திர ரகுநாத கீர்த்தனம்ன்றபடி தன் சக்திகளை ராமநாமத்துக்கு முன்னால கூனி குறுகி கையை கட்டி தாசனா இருப்பார். அதாவது ஸ்ரீ ராமனோட பலத்துலதான் அனுமனா இருக்க தான் வாழணும்ன்ற எண்ணத்தோட இருந்தவர். இன்னொரு சந்தர்ப்பத்துல சொன்னா பட்டாபிஷேகம், ராம பட்டாபிஷேகம், ராவண வதம் முடிஞ்சு எல்லாரும் அரண்மனையில் விருந்து கொடுக்குறான். அப்ப எல்லா குரங்குகளும் உட்காந்துருக்கான். அதுல ஜாம்பவானம் இருக்கார், அங்கதன் இருக்கார், நீலன் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார். பட்டாணியை எடுத்து போட்டுதான் ஒரு குரங்கு மேல போச்சான், உடனே தாவி வாயில பிடிச்சிட்டு கீழே குதிச்சுதான். எல்லா குரங்குகளும் பட்டாணியை மேல தூக்கி போறதும் இலையில இருந்து உடனே தாவி வாயில போய் பிடிக்கிறது இருந்ததுதான். அப்ப அனுமன் அமைதியா சாப்பிட்டு இருந்தாராம். ஜாம்பவான் கேட்டாராம், ஏன் நீ அந்த மாதிரி செய்யலையானா, இல்ல அந்த மாதிரிலாம் தாவர சக்தி எனக்கு இருக்கான்னு தெரியல,
ராமநாமம் சொல்லிட்டு நான் இப்போ அமைதியாக சாப்பிட விரும்புகிறேன். இலங்கைக்கே தாவி போய் திரும்பி வந்தவர் ஒரு 10 அடி உயரம் கூட தாவாமல் தான் சக்தியற்றவன் என்பது போல் நினைச்சு, தனக்கு சக்தி இல்லை நினைச்சு ராமநாமத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தான். அதனால பெரியோர்களோட குணம், சாதிக்க முடியும் ஆனால் சாதாரணமாக பேசுவாள். பெரிய சாதனைகள் செய்ய முடியும் ஆனால் அவள் பேசும்பொழுது ரொம்ப சாதாரணமாக பேசுவாள். இன்னைக்கு கூட நிறைய பெரிய அதிகாரிகளை பார்க்குறோம், அந்தஸ்தில் உள்ளவர்களை பார்க்குறோம். பெரிய அந்தஸ்தும் பதவியும் பணம் இருந்தால் கூட எளிமையாக பேசுகிறவளை பார்க்குறோம். இந்த மாதிரி அதிக பலமும் எளிமையான தோற்றத்தையும் நமக்கு உண்டு பண்ணக்கூடிய சக்தி அனுமனுக்கு உண்டு. நிறைய பலத்தையும் கொடுத்து அடக்கத்தையும் கொடுத்து எளிமையை கொடுக்கக்கூடியவர் அனுமன். இவரோட மந்திரத்தை ஜபித்தால் எளிமையானவர்கள் வலிமையானவராக மாறுவார். நீங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்தால் எளிமையா இருக்கக்கூடிய நீங்கள் வலிமையா மாறக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை தொலைக்காட்சியில் தெரியுது, எழுதிக்குங்க. ஓம் நமோ பகவதே ஆஞ்சநேயாய மகாபலாய ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே ஆஞ்சநேயாய மகாபலாய ஸ்வாஹா. இப்ப ஏற்கனவே இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கோம். பல பேர் தொலைபேசியில் இந்த மந்திரம் வேணும்னு கேட்டதுனால சரி தொலைக்காட்சியில் மறுபடியும் இந்த மந்திரத்தை சொல்லுவோம். பல பேர் இந்த மந்திரத்தை எழுதிக்கலன்னு கேட்டதுனால இந்த ஒரு அபூர்வமான மந்திரத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதனால எளிமையானவர்கள் வலிமையா மாறுறதுக்கும் வலிமையானவர்கள் எளிமையா வாழறதுக்கும் மனதில் சாந்தி கிடைக்கவும் இஷ்டகாரிய சித்தியும் மனோ அபீஷ்டம் பூர்த்தி அடையவும் இந்த மகாமந்திரமாகப்பட்டது கட்டாயம் உங்களுக்கு பலன் தரும். தொடர்ந்து ஒரு நாளைக்கு 32 முறை ஜபம் பண்ணுங்க. இந்த ஆஞ்சநேயனோட அருள் உங்களுக்கு கட்டாயம் தப்பாமல் கிடக்கும். மூல நட்சத்திரம் அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அது உங்களுக்கு தொடர்ந்து நீங்க ஒரு 90 நாட்கள் ஜபம் பண்ணுங்க. 28 உரு போறோம். அதுக்கு மேல வசதிப்பட்டா 108 உரு ஜபம் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், பெண்களும் ஜபிக்கலாம். இது ஆண்கள் ஜபிக்கணுமா, இது பிரம்மச்சாரி தெய்வம் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தம்பதிகள் எல்லாம் சேர்த்து வச்சார். சீதையும் ராமனையும் சேர்த்து வச்சார். விபீஷ்ணன் இலங்கையில தன் குடும்பத்தை விட்டு வெளியில வந்துறார், மறுபடியும் அவரை தன் குடும்பத்தோட சேர்த்து வச்சார். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்ரீவனையும் அவர் மனைவியை சேர்த்து வச்சார். இது மாதிரி குடும்பத்தை ஒற்றுமை உண்டு பண்ணியவரே ஆஞ்சநேயர் தான். தம்பதிகளை சேர்த்து வச்சவரே ஆஞ்சநேயர் தான். அதனால அவர் பிரம்மச்சாரி, அதனால ஜபம் பண்ணலாமான்ற சந்தேகம் வேண்டாம். சீதையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கட்டாயம் நீங்க ஆஞ்சநேயரை பற்றி ஆண் பெண் எல்லாருமே சொல்லலாம். இதுல இவா தான் சொல்லணும், இவா சொல்லக்கூடாதுன்னு விதி விலக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆஞ்சநேயர் படம் வச்சு வழிபாடு பண்ணா போறோம். எந்திரங்கள் கூட வேணும்னு அவசியம் இல்லை. ராமநாமத்தையும் கூட சொல்லுங்க. ஸ்ரீராம ஜெயமும் எழுதுங்க, ராமநாமத்தையும் இந்த ஜபத்தோட சேர்த்து சொல்லுங்க.